வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னெல்லாம் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற ஒன் டே விளாக் தான். இன்றைக்கி எனக்கும் லீவு, மாமாவுக்கும் லீவு, வேலை லீவு, பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவு. வீட்டில் தான் இருக்கோம். பார்க்கலாம் வாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30 ஆச்சு. இதில் வந்து டீயெல்லாம் குடிச்சாச்சு, டீயெல்லாம் குடிச்சு எந்திரிச்சாச்சு. வாங்க என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த ரொட்டீன் விளாகில் பார்க்கலாம். ரொம்ப நேரமாக இதில் தள்ளுன்னு தள்ளி இப்போ தான் வந்து பல்லு விளக்குறாங்க. ஏய், ரெண்டும் ஒரே மாதிரியே திரும்பி பார்க்குது. டிவி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்குது. இன்னும் வந்து துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும். நம்ம வந்து சென்னை போகிறதுக்கு முன்னாடி துவைச்சி போட்ட துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. அது எல்லாத்தையும் மடித்து வைக்கணும். காலையிலத்துக்கு இப்போ என்ன சாப்பாடு செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை. அதாவது கொஞ்சமாக வந்து வெள்ளை மாவு இருந்துச்சு, அந்த மாவு கூடயே ராகி மாவு உள்ளே கலந்து ராகி தோசை வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன். முட்டை வந்து ஒரு 3 முட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு மாமா. சட்னி வந்து பார்த்திங்கன்னா சட்னி இது உள்ள நேற்று வச்ச மட்டன் குழம்பு இருக்குது, அதை வந்து அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். மதியானத்துக்கு வந்து பார்க்கலாம் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு இது போகும்போது கூட காலையில் சாப்பிட்றதுக்கு மதியானம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு செஞ்சுருவோம், சாப்பிடுவோம். பட் ஆனால் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு ஆகாது, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட மாட்டேன். சாப்பாடே செஞ்சாலும் சாப்பிட மாட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அரிசி வந்து எப்போவுமே நம்ம குரோன் அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன், நிறையா வந்து வீடியோஸ்லேயும் வந்து போட்டிருப்போம். குரோன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வந்து எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துச்சு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து அதுலேயும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இதாகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம எப்பயும் ஒரு கடையில் வாங்குவோம், அதே கடையில் தான் இப்பவும் வந்து நம்ம ரெகுலராக வாங்கிட்டு இருக்கோம். அந்த கடையில் வந்துட்டு முந்தின டைமு குட்டி குட்டியாக கல் வந்துச்சு. அது வந்து நம்மளால் சாப்பிடவே முடியல. சரின்னு சொல்லிட்டு கடைசியாகிற வரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டு சமைச்சினோம். போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வாங்கிட்டோம், டிமார்ட்டில் போய் 5 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால வந்து நம்மளுக்கு தெரியல. இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து 10 கிலோ அரிசி வந்து பையன் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 4 தடவை சமைச்சிட்டேன். 4 தடவை சமைச்சிருந்தேன். கல்லுனாலும் கல், ஏகப்பட்ட கல். இப்போ வந்து இந்த அரிச்சு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படித்தான் அரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை ஏன்னு கேட்டிருந்தீங்க, எதனால் குருண அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு என்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரேட் கம்மி. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால 2 ரீசன் தான். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதனால தான் உங்களுக்கு எல்லா வழியும் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்குதுங்க. இல்ல வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இல்ல உண்மையாவே நாள் வந்து நம்ம இதே யூஸ் பண்ணிட்டனால அது சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா கம்மியா சாப்பிடுது வந்து வயிறு சாப்பிடுது. நம்ம வெளியே எங்கேயாவது இன்னொரு விஷயம் கூட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது வாங்குறது ரேட் கம்மியா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வாங்க ஆரம்பிச்சோம். அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து ரேட் கம்மியா இருக்குன்னு தான் வாங்கினோம். டைஜஸ்ட் ப்ராப்ளம் வந்து எனக்கு நிறைய இருந்துச்சு, சீக்கிரமா செரிமானம் ஆகாது. தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் வந்துட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகல, இது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரேட்டு கம்மியாகவும் இருக்கு, சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வாங்கணும். இப்போ வந்து நார்மல் அரிசி, அந்த அரிசி நம்ம வாங்கி சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து வயிறு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் இதுவே கண்டினியூ பண்ணோம். அது வந்து சொன்னாங்க, சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாப்பிடாதீங்க, அதனால தான் வந்து கை கால் வலி, முட்டி வலி எல்லாம் வருது, அது வந்து கழிச்ச அரிசி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸ்பெஷலா செய்யறாங்க, ஸ்பெஷலா செய்யறேன். தோசை தான் ஊத்துறேன், அவ்வளவுதான். தோசை காலையிலத்துக்கு சாப்பிடுங்க. இந்த சட்னி இந்த இது மட்டும் குழம்பு என்ன 4 நாளைக்கு ஓட்டுவேன். நீ நடிக்காத. இப்ப உனக்கு மட்டன் குழம்பு வேண்டாம், இட்லி பொடி இருக்கு, சாப்பிடு. மட்டன் குழம்பு கூட அப்படி ஒண்ணு நீ கஷ்டப்பட்டு ஒண்ணு சாப்பிட வேண்டாம், போ, தேவையில்ல. சரி நான் மதியானம் சாப்பாடு நான் கோபப்படல, பரவாயில்ல. மட்டன் குழம்பு பரவாயில்ல, நான் அவளுக்கு ஊத்தி கொடுத்துக்கிறேன், நீ பொடி எடுத்து சாப்பிடுப்பா. அப்படியே நடிச்சிருவாரு. மட்டன் குழம்புனா அடுத்த நாள் காலையில நல்லா ஃபர்ஸ்ட் விட்டு விளாசுறதே அவரு தான். தோசை இட்லியா இருந்தா நல்லா சாப்பிடுவாரு. எதுக்கு அப்புறம் எதுக்கு சொன்னேன்? 4 நாளைக்கு வச்சு ஊத்துவேன், அது இப்ப முடிஞ்சிரும் கொஞ்ச நேரத்துல.
வாங்க காலையிலக்கு பிரேக்ஃபாஸ்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் வாங்க. என்னம்மா அங்கே பாருங்க. ஏப்பா பாப்பாக்கு ஒரு தோசை ஊற்றி மட்டன் போங்க உட்காருங்க போங்க. சரி தங்கம், இந்த தடவை ஏன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா காரம் சுத்தமாகவே போடல, காரம் ரொம்ப கம்மியாக போட்டேன். ஏன் மூஞ்சி கூட கழுவலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் மூஞ்சிலாம் கழுவிட்டு தான் எண்ணெய் வச்சுருக்கேன். லைட்டாக வந்து எண்ணெய் வச்சனால ஃபேஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ திருப்பியும் போய் ஃபேஸ் வாஷ் போட்டு மூஞ்சி கழுவிட்டு வரும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டாச்சு. எனக்கு எப்படி முட்டை எனக்கு மட்டும் முட்டை அவ்வளோ, பிள்ளைக்கு மட்டும் முட்டை வேணுமான்னு கேட்குறேன். உனக்கு 2 தோசை சுட்டு தரேன். நான் சுட்டு தரேன், சாப்பிட்டு போ. ஏன் பரவாயில்லையா? உனக்கு என்ன பாப்பா என்ன கேட்குறக்காரு முட்டை ஏற்றுங்களா? சரி. பெட்ஷீட்லாம் மடிச்சு வைக்கணும். சாப்பிட்டே முடிச்சாச்சு. ஆனால் என்ன பெட்ஷீட் மடிச்சு வைக்கல. பார்த்தீங்களா? சாப்பிட்டே முடிச்சாச்சு. ஆனால் என்ன நான் பெட்ஷீட் மடிச்சு வைக்கல. பெட்ஷீட்லாம் மடிச்சு வைக்கலாம். கேஸ்லாம் யாரும் போட மாட்டாங்க. பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு தூக்க போட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டுட்டு பொம்மட்டியா சவுண்டு கம்மி பண்ணி வச்சு பார்த்துக்க. என்ன பெரிய வேலை இருக்கு, என்ன பெரிய வேலை இருக்கு. எங்கடா ஏன்டா இப்படி போட்டு வச்சிருக்கு? நம்மளே பார்த்து இருக்கு. அட தெரியாது, நீங்க இப்படி போடுங்க. இது எல்லாத்தையும் இப்படி அங்கங்க கழட்டி எரிஞ்சிடுறது. கால்ல யாராவது வேண்டாம், கால்ல யாராவது போடுவாங்களா? இல்ல லப்பர் பேண்ட் தானே, அதை எடுத்து கம்மலை கழட்டி அங்க எரிஞ்சிடுறது. எங்க இப்ப நான் எந்த நேரம் கம்மல் வா பிள்ளை இந்த கம்மல் சொறைய ஒரு பக்கம் கம்மல இருக்க இப்படி விசாட்டினாலே அப்பெல்லாம் தெரியாது. அவ குழந்தை பிள்ளை உன்னை மாதிரி எருமாடாவ. ஏன்டா தங்கம் அங்க வா, இது சிக்கலாக்கி வச்சிருக்க. அப்படி ஏதோ சிக்கல் எடு. யாரு? அதான் அவதான் வை. அப்பா எடுத்தா நீ அப்படி போட்டு இழுக்காது, அந்த போயிடல. போ போ போ. இப்ப அப்பா துணி மடிச்சு பாருங்க, மடிச்சு இப்ப டீ பார்ப்போம். என்னதான் தேடுற? சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கு. தண்ணி அந்த டம்ளர் என்ன எடுத்துட்டு போப்பா. அந்த டம்ளர் இதை கொண்டு அங்கே வைப்போ. போ கிச்சனோட வைப்போ. போ. நம்ம சொல்றத தவிர எல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துவைச்ச துணி. சென்னை போகிற அன்னைக்கு இதெல்லாம் துவைச்சு போட்டு போனது. இன்னும் மடிச்சு வைக்கல. மடிச்சதை களைச்சாச்சு. அப்படி வச்சுக்க வேண்டியதான். என்னமா பண்ண? எந்த புது ட்ரெஸ்? அந்த இதுல எடுத்தோம்ல அந்த ட்ரெஸ் எடுத்து கொஞ்ச நாளா உதறிக்கிட்ட எடுத்துவீங்க. அது ஃபேஸ் தான் போடணும். அப்படியே போடுங்க. எதுக்கு பையில வச்சிருந்ததா? அது காட்டன் சுடி. அது உள்ள கிடக்கும் பாரு கசகசன்னு. அது சும்மாவே இப்படி இதாயிரும். நான் மடிச்சுக்கிறேன், நீங்க மடிக்காதீங்க. இந்த ஒரு நிமிஷம் கூட ஆகும். இப்படிதான் மடிப்பாங்க வீட்டுல. இப்படிதான் மடிப்பாங்க. போய் பார்த்தாங்க போ. என்ன எடுத்து நான் எடுத்தாரு. மடிக்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. பேண்ட் ஒரு பக்கம், டாப் ஒரு பக்கம், எல்லாமே வந்து தனித்தனியா இருக்கும். நம்மளுக்கு அப்படியெல்லாம் இல்லை. நீட்டா எடுத்து நீட்டா மடிச்சு செட்டா எடுத்தோம்னா தேடாம அப்படியே கரெக்டா எடுக்கணும். என்ன பண்றது? மூடியா எதையாவது எங்க மூடிய காணாம கிடக்குறான். மூடி இல்ல சாமி. அப்பா விளக்கு மாத்த எடுத்துரு. அப்பா கூட்டி எடுத்தாரு. போ விளக்கு மாத்த எடுத்துட்டு வா. இருந்தா எடுத்தாரு. ஒரு கிளிப் இருக்கு, அடியில் ஒன்னோடுது. நோட்டெல்லாம் கிழிச்சு விட்டு இருக்கிற நோட்டை எதுக்கு எடுத்த?
வா இங்க கூட சாப்பிடு. இந்தா மூடி பாப்பா. போ போ, அந்த ரூம் பூட்டி வர கை வைப்போம். நடிக்கிறாரு இப்படி எல்லாம் நீங்க நம்பாதீங்க. அவர் வந்து இப்படி கொடுமை பண்றேன் அப்படின்னு நம்ப கூடாது. இருங்க போன் வருது, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ இது கோல்டு மேல லோன்ல இருந்து பேசுறேன். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. பேங்க் நம்பர் எங்க இருக்குங்க? சரிங்க, நான் பார்த்து உங்களுக்கு கொடுத்துங்களா? நம்ம வச்சிருக்க நகையை திருப்பி அவங்க வேற பக்கம் வாங்கலாம். நம்ம என்ன செஞ்சதில் கொண்டு வைக்கிறது? நகையை திருப்பி வேற பக்கம் வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாமா? எது செலவும் இல்லாமல். கிராமத்துக்கு 7000 வரைக்கும் கொடுத்தாங்க. கிராமுக்கு 7000 வரைக்கும் தராங்களா? வச்ச நகை என்ன நம்ம திருப்பம் பார்ப்போம். இருக்கிறதே 3 கிராம் இருந்தது 3 கிராம். அதுவும் வச்சதோட சரி, இன்னும் வட்டி கட்டல. அதாவது கை திருப்பி வருமான்னு எனக்கு அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. அது திருப்பி அங்கே வச்சு இதை திருப்பி வச்சு என்ன வந்து வைக்க எல்லாத்தையும் படிச்சுட்டே இருக்க வேண்டியது. இருந்தாலும் வைக்கலாம். இந்த ரூம் மட்டும் எவ்வளோதான் இது பண்ணாலும் கஷ்டமே இருக்கு. வீடே அப்படித்தான் இருக்கு. உண்மையாலுமே சொல்ல போனா எங்க வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்க அக்காவோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ மட்டும் எப்படி வீட்டை இவ்வளோ நீட்டாக வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ இந்த ரீசெண்டாக நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஏன் இவ்வளோ கசகசன்னு வச்சிருக்கேன், எடுத்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் எவ்வளோ நீட்டாக எடுத்து வச்சாலும் வீடு அப்படித்தான் இருக்கு. என்ன பண்ண சொல்கிறீங்க? கசகசனே தான் கிடக்கு. இப்போ நம்மள தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். என்ன அப்பா மேல உட்காரு பாப்பா. இப்படி உட்காந்து எப்படி அப்பா கூட்டுவேன்? கீழே உட்காந்துட்டு அப்பா கூட்டிட்டு வந்துருக்கேன். சேரே நான் போட்டு அப்படி கழுவும்பா. எந்திரி, டப்பா எடுத்து வச்சு மேல உட்காரு. போ கூட்டுறது உட்காரு. எனக்கு மட்டும் புட்ட தோசை என்ன செஞ்சு குழம்பெல்லாம் முடிக்கணும்னு தோணுது கொஞ்சமாவது. நான் இதே செய்ய போயிட்டு அப்படியே கத்துவா. குழம்பு கூட முடிக்க மாட்டேன், தண்ணியும் முடிக்க மாட்டேன். ஏதாவது விழுந்துட்டு என்ன பண்றதுன்னு. தண்ணி வேணுமா? சாப்பிட உட்காந்து முதல்ல தண்ணி வந்து உட்காந்து தெரியுமா? தெரியுமா தெரியாது? சுடு தண்ணியா பசு தண்ணியா? மேடம் மட்டும் போய் இவ்வளோ உட்காந்து சாப்பிட்றாங்க. வேறு வீட்டை கூட்டி விட்டேன். எனக்கு சாப்பிட்டு எனக்கு ஒரு டீ வச்சு கொடு. சாப்பிட்டு ஒரு டீ வச்சு கொடு. இப்போ பாருங்களேன், எனக்கு என்ன செஞ்சு கொடுத்தா அவள் என்ன செஞ்சு சாப்பிட்றான்னு மட்டும் பாருங்க. நல்லா பாருங்க. எனக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன்? தோசை. வேற உனக்கு? தோசை மட்டன் குழம்பு. அது என்னமோ வெள்ளையா தெரியுது. முட்டை தோசை. பார்த்தீங்களா? முட்டை தோசை அவங்களுக்கு மட்டும். இங்கே வாங்கி திருப்பி நானே சொல்கிறேன். முட்டை வாங்கிட்டு வரும்போது எவ்வளோ வாங்கிட்டு வரணும்? 4 முட்டை வாங்கிட்டு வரணும். இவர் வாங்கிட்டு வந்ததோ 3 முட்டை. எனக்கு ஒன்று, பாப்பாவுக்கு ஒன்று, அம்மாவுக்கு ஒன்று. நான் சில்லறை இருந்த சில்லறைக்கு நான் ஒரு முட்டை கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு 3 முட்டை கொடுத்துட்டாரு.
சரி நீ ஒன்னே கேட்டா எனக்கு பாதி உனக்கு பாதி வச்சுக்கலாம்ல. பாதி சாப்பிட்டா வயிறு பத்தாது. பாத்தீங்க, இதுதான் என் நிலைமை. இப்படிதான் டெய்லி வீட்டுல போகும். அவங்களாம் ஒண்ணு செஞ்ச அப்படியே எனக்கு மட்டும் இப்படி கேட்டா அப்படியே நீ தாங்குறேன். உண்மையாலுமே சொல்றோம், இந்த மட்டன் குழம்பு தோசை இட்லி, மட்டன் குழம்புக்கு இட்லி தோசை செம்ம காம்பினேஷன், சூப்பரா இருக்கும். இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிட்டோம், இன்னொரு தோசை சேர்த்து சாப்பிட்டோம். அதே மாதிரி மீன் குழம்பு இட்லி அடிச்சுக்க முடியவே முடியாது. ரொம்ப ஃபேவரட், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா? அது அடுத்த நாள் பிடிக்காது. நீ நடிக்கலாம். அந்த அன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு முடியாது. அடுத்த நாள் அந்த அன்னைக்கு சாப்பிடவும் மாட்டாரு. அதுல இருந்து மீன் துண்டை எடுத்து சாப்பிட மாட்டாரு. அடுத்த நாள் வைக்கும் போதுதான் மீன் துண்டு இருந்து எடுத்து போடு, டவல் இருந்து எடுத்து போடு, தலைகாணி இருந்து எடுத்து போடு அப்படின்பாரு. பாத்து எங்க வீட்டு குழம்புல டவல் தலைகாணிலாம் இருந்திருக்குது. சூப்பரா இருக்குங்க. சாப்பிட சாப்பிடும்போது வீடியோ படுத்தா கண்ணு பட்டு போயிருப்பாங்க. ஆமா, இழைச்சிடுவியாம்மா? அப்ப பரவாயில்ல, வீடியோ ஓடட்டும். ஃபேன் போட்டு விட முதல்ல வேர்க்குது சாமி. இப்பதான் கூட்டி விட்டேன். யாரு போன் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி இல்லப்பா. ஆமா, உன்னை தான் கேட்டாங்க. திருநெல்வேலில இருந்து ஒரு பையன் வரானே வேலைக்குன்னு போன் பண்ணிருக்காரு, பேசிட்டு இருக்காங்க. பிக்க கூட தங்க. இந்த அப்புறம் என்ன சாப்பிட்ட? தோசை. நாங்களும் தோசை தான். எனக்கு சாதா தோசை, உன் தங்கச்சிக்கு முட்டை தோசை. கேளு, உன் தங்கச்சி தானே. நானெல்லாம் பாரு எப்படி கண்ணியமா கட்டுப்பாடோட இருக்கிறேன். உன் தங்கச்சி முட்டை தோசை சாப்பிட்றான். நானு தோசையும் மட்டன் குழம்பு தான் மச்சான் சாப்பிட்டேன். உங்க தங்கச்சி பாத்தீங்கன்னா தோசையும் முட்டை குழம்பு, முட்டை தோசை, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல். நான் வெறும் மட்டன் குழம்பு மட்டும்தான். நான் வெறும் குழம்பு தான் சாப்பிட்டேன். மட்டன்லாம் அதுல இல்ல, வெறும் குழம்பு தான். அததான் பொறுக்கி எடுத்தாச்சு இல்ல. நான் சொல்றேன், உனக்கு புரியுதா? மட்டன் இருந்ததுன்னா நான் பொறுக்கி எடுத்துட்டு வெறும் குழம்பு தான் சாப்பிட்டேன். மச்சான் என்ன மச்சான் நீங்க இப்படி கோவப்படுறீங்க? உங்க தங்கச்சி கேட்க மாட்டீங்களா? பின்ன உங்க தங்கச்சி முட்டை தோசை, மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி சாப்பிடுறாங்க. உங்க தங்கச்சி சின்ன பிள்ளையா? எப்படி உருவத்திலயா சைஸ்லயா? சரி மச்சான், நீங்க அனுப்பி விட்டீங்களா அல்வா? அது அண்டாவில வைக்கவே முடியல. அப்படி என்ன அல்வா அனுப்பி விட்டீங்க? அண்டா நிறைய அனுப்பி விட்டுருக்கீங்க. ஆன் பண்ணல. சொல்லுங்க மச்சா. நீங்க கிண்டத அதான் அண்டா நிறைய அனுப்பி விட்டுருக்கீங்களா? வேண்டாம் மச்சா, எனக்கு நான் ரிட்டர்ன் பார்சல் போட்டு விட்டேன், வைக்கிற கிடப்பில்லாம. அவுட் ஸ்பீக்கர் தான் போட்டிருக்கேன். வெக்கமெல்லாம் ஒண்ணு இல்ல, நீதான் வெக்கப்ப பேசுற உனக்கே வெக்கமில்ல, கேக்குற எனக்கே வெக்கமா இருக்கணும். ஆமா, படுத்திருக்கு. சரி, எப்ப வர்ற? அவ்வளவுதான் முடிஞ்சுன்னா. எப்ப வர்றேன்னு? நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன். நீ வர்றேன்னு சொன்ன, எங்க எந்த பையன் இல்லையோ பொண்ணு இல்லையோ, நீ வந்து வீட்டுக்கு வரல, நான் அங்க வரமாட்டேன். ஃப்ளேவரா? ரொம்ப ஃப்ளேவரா? என்ன ஃப்ளேவரு? ஃபேன் எங்களோட ஃபேனா? உஷா ஃபேனா? என்ன ஃபேனு? ஓ, தீபிகா சதீஷ் ஃபேனா? ஓகே, அப்ப வந்துடல. சரி, நீ எப்ப வர்ற? நம்ம வந்து ஆயுத பூஜைக்காரியா? ஆயுத பூஜைக்காரன் சாமி கூட நம்ம என்ன வேலை? கடையில என்ன வேலை? மளிகை கடையில நீ என்ன பண்ண போற? அங்க இருக்க பதிசோருக்கு வாசல பொறுத்து வேலை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ வந்து கஷ்டமா இருந்தாலும் சோகத்துல இருந்தாலும் அண்ணே போன் பண்ணாலும் சரி, முதல் நாள் தானே வைக்கும் ஆயுத பூஜை. அது ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஜாலி ஃபன்னா போயிடும்.
சரி ஓகே, நான் சாப்பிட்டேன். அண்ணன் கூட பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஓகேங்களா? யாரோட பேண்ட் என்னோடதுதான். தேடி பேர் கிடக்கும். பார்த்தீங்கன்னா இப்படியே இதெல்லாம் எடுத்து மடிச்சு அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா லைவ் போயிட்டோம். அதனால அது லைவ்ல பேசிட்டு எடுத்து மடிச்சு வச்சிருச்சு. உள்ளதானே போட்டிருந்தேன். இது ஒயிட்ல ஃபேண்ட்டே காணோம். சரி இல்லையாமா பாரு, உள்ளதான் எங்கேயே கிடக்கும். பாப்பா திட்டு எது எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சிட்டியா? குளிச்சாச்சு குட்டிமா. நேற்று குளிக்கலையா? நேற்று காய்ச்சல்ல தங்க, அதனால நீ குளிக்கல. நானும் பாப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டோம். கிளம்பணும். என்னடா திடீர்னு நம்ம கொஞ்சம் வெளியே ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்குக்கு வந்து போய் முடிச்சுட்டு வந்துடலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 2. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைவ் 1 மணி நேரம் போனோம். காலைல சாப்பிட்டு லைவ் 1 மணி நேரம் போனோம். லைவ் போயிட்டு துணியெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, மடிக்க வேண்டிய துணியெல்லாம் எல்லா துணியும் மடித்து வச்சிட்டோம். எல்லா துணியெல்லாம் எடுத்து மடித்து பீரோலெல்லாம் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். மாமா குளிச்சுட்டு இருக்காங்க. போயிட்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். நைட் சாப்பிட்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? குளிச்சுட்டு வந்துட்டேன். நானும் குளிச்சுட்டேன். வீட்டில் எல்லோரும் குளிச்சாச்சு. பிரியா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மேடம் என்ன சாப்பிட்றீங்களா? என்ன என்னை பார்த்துட்டு சட்டை போட்டிருக்கிற? அது சரி, இந்த சட்டை போட்டுக்க என்ன சொன்னேன்? இதே சட்டையே போட்டு 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 ஒரே சட்டை நல்லா தெரியல. சொல்லு. இதே ட்ரெஸ்ஸை போடுறேன்னு சொல்றியே, இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இது எத்தனாவது தடவை போடுற இந்த ட்ரெஸ்? எடுத்துட்டு அப்பல இருந்து கணக்கே கிடையாது. என்னை விட இந்த ட்ரெஸ் நீ தான் அதிகமா போட்டுருக்குற. இந்த ட்ரெஸ் நான் தான் போட முடியும். நீ தான் போட முடியும். அதிகமா போட்டு யூஸ் பண்றது நீ தான். அது கலரே பேட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு Dress வந்து நமக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்குன்னா அடிக்கடி நம்ம அதேதான். உனக்கு எப்படி அந்த Dress? ஒரு நிமிஷம். சட்டையை பொறுத்த வரைக்கும் இது எப்படி போட்டாலும் அது சட்டை. அதே வந்து சுடிதாரை பொறுத்த வரைக்கும் சுடிதார் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டன் சுடிதார்லயே நிறைய வகைகள். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள லைனிங் கொடுக்காத ஒரு வந்து ஒரு டாப். இது என்னமோ சொல்லுவாங்க, இது என்ன ஷர்ட்? ஒரு நிமிஷம். இந்த பாப்கார்ன் டாப் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு வந்து 2 டாப் வந்து எடுத்தேன். 100 ரூபாய்க்கு 2 டாப் இல்ல, ஒரு டாப் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 டாப் எடுத்தேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதனால எங்க போனாலும் வந்து டபக்குன்னு தூக்கி டபக்குன்னு பண்ணி. உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நீ அதை போடுற. எனக்கு இந்த கலர் நல்லா இருக்குன்னு நினைச்சு நானே எடுத்து கொடுக்குறேன். இதுல என்ன தப்பு? என்ன பெரிய வித்தியாசம் இதுல? எங்க அவங்க செஞ்சா நியாயப்படுத்திக்கிறாங்க, நம்ம செஞ்சா தப்புன்னு சொல்றாங்க. அவ்வளவுதாங்க வித்தியாசம். பெரிய இது எல்லா வீட்லயும் நடக்கிறதா. அவங்க என்ன சொல்றாங்களோ அது கரெக்ட், அவங்க பண்ணாது சரி, நம்ம பண்ணாது தப்பு. அது வந்து பொதுவான இயல்பான ஒரு குணம் தானே. அப்படியெல்லாம் இல்ல, அப்படித்தானா? சிரிக்காத, நீ அடிக்காத. என் ஒயிட் கலர் ஃபெண்டர் காணாம போச்சு. நல்லா போய் பாரு. 100 ரூபா தருது. போ, எங்கேயே போட்டு வந்துட்டேன். என்ன வெளியில தானே? வெளியில காய போட்டே இல்ல? வெளியில காய போட்டேன். அன்னைக்கு ஃபேண்ட் எல்லாம் துவைச்ச எங்க காய போட்ட? அதுதான் எனக்கு தெரியல. ஒயிட் கலர்ல கடைசியா நீ தான் துவைச்ச. இல்ல, உள்ளதான் காய போட்டு எடுத்து வச்சேன். அப்ப உள்ளதா இருக்கும். காய போட்டதுதான் உள்ள காய போட்டு எடுத்து வச்சேன். இப்ப நம்ம துவைச்சு கொண்டே காய போட்டோம்ல அந்த அன்னைக்கு நைட்டு. ஒயிட் தனியா துவைக்கலையா? ஒயிட் தனியா துவைக்கல. அந்த அன்னைக்கு கையில கசக்கி தான் தூக்கி போட்டேன். அதுலயே கொண்டு வந்துட்டேன் ஒயிட்டையும். ஆனா ஒயிட் கலர் ஃபேண்ட் மட்டும் காணும். ஒயிட் கலர் ஷால் இருக்கு. எங்கயாவது கிடக்கு பாரு, நல்லா பாரு. பாக்கலாம், வாங்க போலாம். சரிங்க, வெளியில ஒரு வேலையை கிளம்பிட்டோம். எங்க போறேன்னு ஒரு வேலையா வந்து கிளம்பிட்டோம். போய் என்ன எதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன வேலை வந்து கேன்சல் ஆயிருச்சு. ஆமா, நான் இதான் வீட்டில் என்ன சொன்னேன், முதல்ல நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுக்க, நாங்கள் இப்படி வர்றங்க இருக்கல, அதெல்லாம் விடுறது. இதுவரை வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்க, நான் சொன்னனால அதுவும் கேட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மனுஷன் வந்து இப்போ இல்லை எப்பவுமே இப்படித்தான். நம்ம எடுத்துட்டோமா, நம்ம ஒரு இடத்துக்கு போறோமா, சரி முன்கூட்டியே ஞாபகப்படுத்துவோம். இந்த ஆள் மட்டும் எதை எடுக்கலன்னா நம்ம உடனே ஞாபகப்படுத்துவோம். இதை பண்ணல, இதை எடுக்கல, நீங்க தட்டி போடல, வேட்டி கட்டல, சட்டை கட்டல, நீங்க வந்து ஹெல்மெட் போடல, நம்ம சொல்லல. நம்ம ஏதாவது மறந்துட்டு வச்சுக்கீங்களேன், அதையவே குத்தி நான் ரோட்ல நிக்க வச்சு இப்ப நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். நீ வந்து நீ வாய மூடு, நீ பேசாம இப்ப வண்டி டென்ஷன் ஆயிருவேன். இப்ப இங்க போற பிளான் யார் பண்ணது? நீ தானே? நான் காலையிலேயே உனக்கு எல்லா விஷயத்துக்கும் நானே உனக்கு சொல்லி தான் நீ பண்ணணும். உனக்கு ஆண்டவன் எல்லா விஷயத்தையும் என்னத்த சொன்னேன், எல்லா விஷயத்தையும் நீ என்னத்த சொன்ன? உனக்கு ஆண்டவன் எதுக்கு மூளை கொடுக்கணும்? எனக்கு மூளையே இல்ல, நான் பைத்தியம். சரி, அப்படி ரோட்ல
எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்க. என்னங்க டீ எல்லாம் வச்சு குடிச்சாச்சு. டீ வச்சு இப்போதான் டீ வச்சு குடித்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், மணி இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மணி 6:45 ஆகுது. 6:45 ஆக போகுது. லைவ் வந்து இன்னைக்கு வந்து 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் லைவ் மட்டுமே வந்து நம்ம போட்டிருக்கோம். இத்தனை நாள் லைவ் போடாமல் இருந்தனால லைவ் வந்து இன்னைக்கு 1.25 மணி நேரம் போட்டிருக்கோம். பெருசாக வந்து இப்போ வரைக்கும் நம்ம எதுவும் செய்யலை, டீ வச்சு மட்டும்தான் குடிச்சிருக்கோம். இனி நைட்டுக்கு வந்து என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடு வந்து ஏம்பரி அப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா லைவ்ல உட்காந்துருந்தேன் இல்லைங்களா, இனிமேல் தான் வந்து வீடெல்லாம் கூட்டணும். மணி எத்தனை ஆனாலும் நம்ம தான் வீடு கூட்டணும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டை கூட்டி விட்டுட்டு நம்ம வேற வேலையை பார்க்கலாம். நைட் என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. மாமா வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்காக மொபைலை வாங்கிட்டு வெளியே இப்போ வந்து கிளம்பிடுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தோம். ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தது வாங்குறதுக்கு வந்திருந்தோம், வாங்கியாச்சு. இது வந்து என் சாரி. வாங்கிட்டு கிளம்பியாச்சு. என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட பக்கி? இப்போ என்ன சாப்பிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ஸ்நாக்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கடையில் வந்துட்டு இந்த தடவை வந்து மக்காச்சோளத்தில் அவங்களே வந்து புட்ரே பண்ணி வச்சுருந்தாங்க. நார்மலாக வந்து இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மக்காச்சோளம் போட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இதில் ஒன்றும் இல்லை, சும்மா அது பொரிஞ்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி லைட்டாக உப்பு மட்டும் போட்டிருக்காங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், டேஸ்ட் வைஸ் அவ்வளோ நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மல்லித்தூள் ஸ்மெல் நல்லாவே அடிக்குது. மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டிருப்பாங்க இருக்கு. அதனால இது வந்து எல்லாமே வந்து பாப்பாவுக்கு வந்து 100 கிராம் வாங்குவோம். 100 கிராம் வந்து வாங்குவோம். எல்லாத்துலேயுமே 100 இல்லாட்டா 50 கிராம் கூட வாங்குவோம். 50 கிராம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 கிராம் 100 கிராம் வாங்கினா இவ்வளோ வரும். 50 கிராம் வாங்கினா இதை விட கம்மியாக வரும். 20 ரூபா கடையில் தான் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். 20 ரூபா கடையில் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா கிட்ட வரும். எல்லாத்துலேயும் ஒரு பேக்கெட் பாப்பா எடுப்பா, 250 ரூபா கிட்ட வரும். பட் ஆனால் இதில் 100 வாங்கி கரெக்டாக வந்து ஒரு 5 இது கனெக்ட் பண்ணிக்குவேன். முறுக்கு, மிச்சரு, அப்புறம் தட்டை வடை, இந்த மாதிரி வந்து ராகி பக்கோடா, இந்த மாதிரி ஏதாவது வந்து 5 பீஸ் வந்து 5 இது வந்து கனெக்ட் பண்ணி 100 வாங்கினோம் அப்படின்னா 200 ரூபா தான் வரும். 200 ரூபா தான் வரும். அதனால வந்து அதை கட் பண்ணிட்டு 20 ரூபா கடைக்கு போகிறத கட் பண்ணிட்டு இதை வேண்டாம். ஏன்னா அது வந்து சிக்கு வாசம் அடிக்குது. அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடணும் கொஞ்சம் கடுக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இவங்ககிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷாக போடுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து இங்கே வந்து நம்ம வாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி பாப்பாவுக்கு வந்து இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். இந்த தடவை வந்து புதுசாக இது ட்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதனால பாப்பா வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லா இருக்கா? இப்போ நைட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சாப்பாடு இருக்குது, அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரசம் அப்படியே இருக்குது. ரசமும் சூடாக தான் இருக்குது. சாப்பாடு இருக்குது. பாப்பா மாமா எல்லாம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க. என்ன தங்க? ரசம் ஊற்றி சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பாடு நிறையா இருக்கு இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ இருக்குது, பூ கட்டணும், மருதாணி அரைக்கணும். மாமா மேலே போயிருக்காங்க, மருதாணி அரைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு வேறு ஏதாச்சும் பண்ணணும் இல்லையா. அடுத்தது என்னென்னா குலாப் ஜாமுன் தான் போடணும். அடுத்த வீடியோ கண்டிப்பாக குலோப் ஜாமுன் வீடியோவாக தான் இருக்கும். நம்ம வந்து சேமியா வேணால் கிளறலாம் கொஞ்சம். மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னும் பண்ணலை. 2 வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒன்றும் பத்தாதில்ல. பிரியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கு பிரியா? நைட்டுக்கு சமையல்ப்பா. நைட்டுக்கு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. சமையல்ல என்ன 4 காய் தட்டி வச்சிருக்கற? எனக்கு மட்டும் சமைக்கிறேன். அப்ப எங்களுக்கு எல்லாம் தெருவுக்கு போறதா? காலையில வச்ச சோறு இருக்கு, யார் சாப்பிடுவா? நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆமா, எங்க வீட்ல வந்து ஒரு தம்பி வந்திருக்கான். உனக்கே பாத்துட்டீங்களா? பாத்துப்பீங்க, ஸ்டோரி எல்லா ஸ்டோரி செக் பண்ணீங்கன்னா வருவான். தம்பி வந்து நம்ம பக்கத்து வீட்டு தம்பி, பக்கத்து வீட்டுக்கார தம்பி. பேர் என்னன்னா? பேர் என்ன? ஆமாடா, சாயிடா தம்பி. ஆமா, எனக்குமே வந்துச்சு.
ஐயோ இல்ல உன் பேரு என்னமோ பேரு நல்ல பேரு தான் சொல்லு. நல்ல பேரா? நல்ல பேர்ல சொல்லு, வாயில வர மாதிரி பேரா சொல்லு, வாதின்னு வச்சுக்க. உங்களுக்கு என்ன தோணும் அப்படி கூப்பிடுங்கக்கா? ஏய் இல்ல தம்பி சாப்பிடு. பேர் என்ன? என் பேருங்களா? என் பேர் வந்து அழகன். அழகன் எங்க காவி அழகனாமா? உன் பேர் என்னமோ பேருங்க மறந்துட்டேன். இந்த கியூட் அப்படின்னு ஏதாவது வச்சிருப்பாங்களா? கியூட்டா? என்னமோ சமைக்கிறதுக்கு ரெடி பண்றேன். ஆனா என்ன பண்றாலும் இதுல சாப்பாடு இருந்துச்சு பிரியா. சாப்பாடு தான் உனக்கு. சாப்பாடு அவ்வளவு இருக்குது. அப்புறம் எனக்கு என்ன? அப்புறம் இது என்ன தனியா? அது வந்து எனக்கும் பிள்ளைக்கும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பேர் என்ன சொல்லுவாங்க? ரவை, கோதுமை ரவை. ரவையும் கொஞ்சமா வந்து சேமியாவும் இந்த ரெண்டும் போட்டு ஏதோ அது பேரு சாப்பாடு செய்யணும். போன்ல இது யாரு? 864 யாரு? சிந்துன்னு இருக்கு. ரவை உப்புமா அது பேரு. இவன் வேற பக்கத்துல நிக்கிறாங்க. பாவம் இந்த அக்கா இப்படிதான் கொடுமை பண்ண மாட்டேங்குது. நீ கண்ணால் பாத்துல எனக்கே அது பழைய சோறாமா, இவங்களுக்கு மட்டும் ரவையும் சேமியாவும் போட்டு சாப்பிட மாட்டாங்க. சும்மா சொல்றடா, சும்மா நாச்சிக்கு சும்மா நாச்சிக்கா சாப்பிடும் போது வீடியோ எடுத்து பாரு. அதுக்கு அது குழம்பு எதுக்கு குழம்பு? அதான் நேத்து வச்ச ரசம் இருக்குல்லங்கறியா? எதுக்கு குழம்பா? அதுக்கு சோத்துக்கு ரசம் இருக்குல்ல நேத்து வச்சதானே. ஆமா நேத்து வச்ச குழம்பு இன்னைக்கு சோறு மட்டும் தான் வச்சா. ஏங்க அதுக்கு உன கூட்டிட்டு வந்து நீங்க சொல்றீங்களா? அவனே தான் வந்தேன், நான் கூட்டிட்டுலாம் சொல்ல. அவனே வந்தான், வாடா தம்பின்னு கூப்பிட்டு வந்தா சொல்லிட்டேன் உண்மையை. மருந்து இல்ல நான் வைக்கிறேன், ஊத்தி விட போற அவசரப்படாது. உங்க வீட்டுல என்னடா சாப்பாடு? உங்க வீட்லயே அம்மா பழைய சோறு வைப்பாங்க தானே? அப்புறம் என்ன? ஆனா இவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. பாத்தியா? நானே என் பிள்ளைக்கு பழைய சாப்பாடு கொடுக்க மாட்டேன். அப்ப புருஷனுக்கு கூட இல்ல. அவங்க அப்பா கூட அப்புறம் யாருல சொல்றா? பாத்தியா? நான் வந்து எங்க வீட்ல நான் சாப்பிட மாட்டேன். அது கேட்டியா? அவங்க அப்பா கூட கொடுக்க மாட்டாங்க, அம்மாவே சாப்பிடுறாங்க. ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? அதாவது பழைய சாப்பாடுல வந்து வைட்டமின் அதிகமா இருக்கு தெரியுமா? அப்ப நீ சாப்பிடு. அதனால நான் அவருக்கு கொடுக்குறேன். ஓ குடும்பத்துக்காக உழைக்கிறவன் அப்படித்தானே? தண்ணி ஊத்தி வச்ச சாப்பாடோ நம்ம வந்து காலையில வச்ச சாப்பாடுலயோ அதுல வந்து என்னமோ அந்த இது வந்து இருக்குமாமா. என்ன இருக்குமாமா? உடம்புக்கு வந்து ஆமா நல்ல ஆமா. இது இருக்கும். அக்காவோட பிறந்தன்னைக்கு கண்டிப்பா நீங்க தங்கத்துல ஒரு வளையல் வாங்கிக்கணும். விக்கிற விலைக்கு வாங்குற அக்காவுக்கு எவ்வளவு பெருந்தன்மை வேணா இருந்துட்டு போகுது, விக்கிற விலைக்கு வாங்கவே முடியாது. கவரிங்ல வேணா சொல்லு, வாங்கி போடுறலாம். அதான் கணக்குதே டப்பா டப்பா அப்படி. அதுக்கு எங்க வீட்டுல இந்த குடும்பம் தான் நடந்துட்டு இருக்குது. எனக்கு மட்டும் தான் பழைய சோறு. நீ உடனே ஆடாதுப்பா. உண்மையை தான் சொல்றேன். போன் ஓகேங்க, இவங்க சமைக்கட்டும், நம்ம வேற ஏதாவது வேலை இருந்தா பார்ப்போம். மருதாணி அரைக்கணும். அட ஆமா, இன்னைக்காவது அரைப்பீங்களா? நீ செஞ்சுட்டீங்களா? நான் அரைச்சு தரேன். ஏமா நீ என்னமா சமையல் கட்டுக்குள்ளேயே மருதாணி அரைக்க போற? மருதாணி வறுத்து அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். கையில வைக்கிறதா வெளியே விளைவிச்சிடலாம். சரி, மருதாணி அரைக்க ரெடி பண்றேன். என்ன பண்ணிட்டு இருக்க? பூ கட்டுறேன். இப்பயும் இப்பயும் அப்படிதான் இருக்கா? நம்ம என்கிட்ட ஒரிஜினல் என்ன இருக்கா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பூ நான் கட்டலாம்னு நினைச்சேன், அப்புறம் இந்த வேலையில மறந்துட்டேன். பூ கட்டலாம்னு நினைச்சீங்க, மருதாணி அரைக்கலாம்னு நினைச்சீங்க. அட ஆமா, மருதாணி அரைக்கணுமா? எதுவுமே பண்ண வேண்டாம், இப்படியே உட்காருங்க. ஏய் மணி என்ன ஆகுது? மணி 8:15 ஆக போகுது. நான் லைவ் ஆன் பண்ணணும். நீ லைவ் ஆன் பண்ற? அந்த செல் சார்ஜ் போட்டு விட்டுருக்கியா? லைவ் ஆன் எந்த செல் சார்ஜ் ஆன் பண்றது? அதுல எப்படி சார் நான் லைவ் ஆன் பண்றது? அதுலதான் ஃபுல்லா பிளரா தெரியுது. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி சரி சரி, என்ன பண்றது? சரி புலம்பா. பூ கட்டு இன்னைக்கு ஒரு நாள் அதிசயமா பூ கட்டணும், நான் தானே கட்டி கொடுப்பேன். ஒண்ணும் இல்ல, இப்ப நான் இதை கட்டிட்டு சாப்பிட்டு பாரு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. படுத்து தூங்கிடுவேன். நீங்க எத்தனை மணிக்கு நீங்க மருதாணி அரைச்சு நீங்க வச்சு விட்டீங்கன்னா நான் இப்படி உதறி விட்டுருவேன், இப்படி துப்பி வச்சிருவேன். துப்பி அப்படிதான் நல்லா சவக்குமா? நானே துப்பி தேய்ச்சு. சரிங்க, மொபைல்ல கொஞ்சம் வேலையா, அது நம்ம தம்பி இருந்தேன், அந்த தம்பிட்ட இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால விளாக் எடுக்கவே முடியல. இல்ல இப்ப வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. நான் அதை சமைச்சு முடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு சீரியல் பாக்குறதுக்கு வேற டைம் ஆச்சு. முத்து பாக்கவே இல்ல, 1 வாரம் ஆச்சு. என்னாச்சுன்னே தெரியல. பாக்கணுங்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, மறந்துட்டோம். அடுத்தடுத்து வேலை இருக்குல்ல, அதனால மறந்து. சரிங்க, பூ கட்டட்டும். நம்ம வீடு செல்லு கொஞ்சம் ரெடி பண்ண பாத்துட்டு இருக்கிறேன். தம்பி சொல்லுங்கக்கா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, சாப்பிடுறேடா? பரவாயில்லடா, நான் என்னமோ செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போ. சாப்பாடு பேர் சொன்னா என்னமோ செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா என்னக்கா சாப்பிடுறது? ஏன் நான் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்த்தியா தான் செஞ்சு வச்சிருக்கேன். அது பேர் தெரியல. பேர் சொல்லு. அதாவது மிச்சம் இந்த ரவையும் மிச்சம் இந்த சேமியாவும் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா. இப்ப அத ரவைன்னு சொல்றதா சேமியான்னு சொல்றதான்னு தெரியல. மேகி கிடைக்கலையாங்கா? மேகி மிச்சம் இருந்துச்சு, அது கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதையும் போட்டுருந்தேன்னா மிக்சிங் ஆயிடும். சாப்பிடு, நல்லா இருக்கும். அடுத்த வீடு பக்கம் வர மாட்டேன். இல்ல சாப்பிடுறது இல்ல வரமாட்டான், எனக்கு தெரியும்.
அக்கா நல்லா சமைப்பேன்டா. நீங்க ஏதோன்னு சொல்லும் போது நான் கண்டுபிடிச்சேன்க்கா நீங்க எவ்வளவு பெரிய சமையல். என்னடா இப்படி சொன்னா எப்படி? உண்மையாதான்க்கா. அண்ணா இப்ப தெரியுதா யாரு வீட்டுக்கு ஏன் வரமாட்டேங்கிறாங்க சாப்பிடறதுக்கு? நான் சமைச்சு எப்படா நீ சாப்பிட்ட? என்ன நல்லா இருக்குடா தம்பி. அக்கா நீங்க சமைச்சுனா நீங்க ஒரு டீ போட்டு கொடுத்து குடிச்சிருந்தா கூட ஓகேங்கா. என்னது அப்படின்னு கேட்டீங்களா? என்னமோ சமைச்சிருக்கேன் நான் அதனால. பாப்பா பாப்பா கண்டுபிடிச்சா. அது ஏன்னு கேளு, என் புள்ள நீ எது அதாவது நீ செய்யற தக்காளி சோத்தவே பிரியாணின்னு சொல்றவ சேமியா சொல்ல மாட்டாள். நீ சேமியா தானே முன்னாடி காமிச்சாதான் சேமியாங்கிற. உங்களுக்கு எல்லாம் யாரும் தெரியல. பாப்பாக்கு உடம்பே வர மாட்டேங்குதுங்கக்கா. என்னடா இப்படி இன்சல்ட் பண்ற? சரி சாப்பிடலாம் தம்பி. கண்டிப்பா. சாப்பாடு சாப்பிடலாம். சோறு சாப்பிடலாம். ஓ உங்களுக்கு இருக்க பழைய சோற நானும் கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? எப்படி காலி பண்றது பண்ற வருத்தடா, அதுக்கு தான் கூப்பிடுறேன். கரெக்ட். சரி வாடா தம்பி சாப்பிடலாமா? ரசம் தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அக்கா கையில விச வச்சாலே சாப்பிட, ரசம் வச்சா சாப்பிட மாட்டேன். அவ விச வைப்பா, எனக்கு தான் வைப்பா, மத்தவங்களுக்கு வைக்க மாட்டா. சரி பிரியா சாப்பிட ரெடியா இல்லையா? சாப்பாடுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இதுதான் என்னமோ கிண்டி வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல. ரவை ரவை சேமியா எல்லாம் கலந்தது. அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம், எங்க வீட்டோட ஃபேவரட் சீரியல் ஓடிட்டு இருக்கு, முத்து சீரியல். பாப்பா வாமா சாப்பிடலாம். பாப்பா ஏய் வா சாப்பிடலாம். ஏன் வா தங்கம். பாப்பா இந்த வர போகிறோம். என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால மருதாணி அம்மா கொண்டு வந்து 2 நாள் ஆச்சு. மருதாணிக்கு வந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு எப்பயும் போல் நம்ம இன்க்ரீடியன்ஸ் கலப்போம் இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதை வச்சு மருதாணி அடிக்கலாம். பிரியா வந்து லைவ் போயிட்டுருக்காங்க. டீ தூள், இது புளி, இது பார்த்தீங்கன்னா மருதாணி, அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்ருக்கேன். இப்படி புழிஞ்சு அரைச்சோம்னா நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். இதில் ஆல்ரெடி பிரியா மினிஸில் எல்லா சேனல்லையுமே இருக்கும், பாருங்கள் அது. சரி மருதாணி அரைக்கலாங்களா? டீத்தூள், இது டீத்தூள் வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த வாட்டரை எடுத்து வச்சுக்குவேன் நான். அப்படி இது பண்ணும்போது கொஞ்சம் டார்க்காக பிடிக்கும். ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து கையில் கொஞ்சம் இந்த டார்க்னஸோடு இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மருதாணி சுடுப்புறாங்க. லைவ் வந்து போய்கிட்டு இருக்கு. டைம் ஆச்சு இல்லைங்களா, அதனால லைவ் போட்டிருக்கோம். ஃபேன் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. எனக்கு தோசை. வாங்க சாப்பிடலாம், வாங்க 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 சாப்பிடலாம். என்ன சாப்பாடு? மோனா ஹாய். மோனா ஹாயா? மோனா யாருங்க அது? நான் தான். ஹாய். வச்சாச்சு. காலையில் எப்படி சாப்பிட சிவப்பு சாப்பிட்டு தான் எப்பவும் போல தான் சிவச்சிவான்னு இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக எடுத்துச்சு. ஆமாம் இல்லை பரவாயில்ல, நிற்கிது இல்லை, நிற்காத அளவுக்கு தான் நிற்கிது. இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நேரம் இருக்கும் தண்ணி, இந்த இது நிறைய இருக்குன்னா நைட்டு மாமா மருதாணி வச்சு விட்டார் இல்லைங்களா, பாருங்க பிச்சை வந்துருக்கு. காமிடா கீழே நல்லா சேர்ந்துக்க. ஓகே, நம்ம வந்து நேற்று என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிற விளாக் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நைட்டு மருதாணி வச்சதோடு முடிச்சு சார் நான் செவந்ததுக்கப்புறம் வந்து விளாகை முடிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளாகை வந்து அதோட கட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, நம்ம வந்து இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.